அடுத்த செய்தியாக காஞ்சியில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் 108 வைணவத்தலங்களில் அது வைணவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. நேற்று 7ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற வேண்டும். அங்க பக்தர்கள்லாம் குழுமிட்டாங்க. வந்து பார்த்தா தேரையே காணோம். என்னடா பண்றது, பெரிய பிரச்சனையாகுமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிருக்கு, பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் இரவலாக தேரை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது ஒப்பேத்திடுவோம், இது ஆட்சிக்கு கெட்ட பேரா போயிடக்கூடாது, அதிகாரிகள் வந்து அமைச்சரிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது வந்து சொன்னவண்ண செய்யும் பெருமாள். அதுவுமே வைணவத்தலங்கள் 108 வைணவத்தலங்கள்ல ஒன்றாக கருதக்கூடியது. அங்க போய் தேரை வாங்கிட்டு வரலான்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய கோவில் அரங்காவலர்கள் இல்ல, வாடகைக்கு தேரை கொண்டு வந்தெல்லாம் பெருமாள் அப்படி கூட்டிட்டு போக முடியாது, அது நல்லா இருக்காது அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. பக்தர்கள் வந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? நேற்று ஒரு வீடியோ பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது இந்த வாய்ஸ், அந்த லேடியோடைய வாய்ஸ், இது மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக வீடியோ கிளிப் எடுத்து அதை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுறது மாதிரி வாய்ஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்கள்ல, நிறைய வீடியோ அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனலில் கூட பார்த்தேன். நீங்க தான் வந்து விளக்கேத்தணுமா என்று பக்தர்கள் கேட்க அந்த விஐபியின் கார் வந்தது. அந்த விஐபி காரில் இறங்கி வந்த அந்த விஐபி யார் தெரியுமா அப்படின்லாம் பேசி பார்த்தா கடைசியில் நம்ம துர்கா அம்மா தான் வந்தாங்க. அவங்க வந்து இந்த யாகசாலை பூஜையெல்லாம் ஒரு பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருந்த இந்த அதுக்கெல்லாம் அப்படியே உருட்டியெல்லாம் மிரட்டி, அதெல்லாம் வந்து பெண் நிறுவனங்களினுடைய ஸ்பான்சரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இதெல்லாம் பேசு. இப்போ அங்கே அப்படி இங்கே என்னடான்னா தேரோட்டத்துக்கு தேரே இல்லையா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது HRNC கீழே வருது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. இப்போ நம்ம ஆரம்பத்திலே இதே போன்ற ஒரு இஷ்யூ வந்த பொழுது நாம் அந்த செய்தியை எடுத்து இங்கே பேசியிருக்கணும். ஆனால் அதில் ஒரு சில ஒரு ஃபேக்ட் செக் பண்ணதில் சில விஷயங்கள் நமக்கு சரியாக புலப்படாமல் இருந்ததுனால அதை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசி நம்ம சைதாப்பட்ட பேசினா அதுக்கப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள் வந்தது. அதை உடனே அந்த செய்தியை கூட நம்ம பின்வழிச்சோம். உடனே அதற்கு இந்த உண்மையை தெரியாமல் நீங்கள் பேசலாமா அப்படின்னு நம்ம நேயர்களே கூட சில பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த தவறு இனிமேல் நடந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த எச்சரிக்கையாக நம்ம எடுக்கல. என்னன்னா ஏகாம்பரநாதர் கோயில்ல தங்கத்தேரு அது ரதசப்தமி அன்னைக்கு விடுறதா தான் இருந்தது. இது சம்பந்தமாக காஞ்சி பெரியவர் அவங்களே கூட ஒரு செய்தி குறிப்பாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனா ஏன் விடலை அப்படிங்கிறது தெரியல. அப்ப அந்த தரப்புல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அபிஷியலாக எங்களுடைய தேரை வந்து அவங்க ஒப்படைக்கல. ஆனா அதற்கு முன்னாகவே இதே சேகர் பாபுலாம் கலந்து கொண்டு முன்னோட்டம், இந்த தேர் அந்த இதுக்குள்ளார நடந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் இதை ஒப்படைக்காமல் நடந்ததாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. முதல்வருடைய துணைவியார் உட்பட அதில் கலந்து கொண்டதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ரதசப்தமி அன்னைக்கு ஓடும் அப்படின்னு சொன்னால் அது ஏன் ஓடலை அப்படின்னா அதுக்கு HRNC தரப்புல வேறு இது. அதுவும் இந்த காஞ்சிபுரம் அருகிலே அவர் வந்து முதல்வர் இங்கே விசிட் பண்ணுறாரு, அவருக்காக இந்த தேரோட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதாங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அப்புறம் நம்ம கேட்குறப்ப இல்லை, அவர் கலந்துக்கிறது இந்த தேரோட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, ஸோ அதற்காக இதை நிறுத்தி வைத்திருப்பார்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இது போன்ற தேரோட்டம் வரும் பொழுது காவல் நிலையத்தில் ஒரு அனுமதி கடிதம் ஒன்று கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி ஒன்று வரலை அப்படின்னு காவல் நிலையம் சொல்கிறது. இப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சது. அதனால இது குறித்து நாம் என்ன பேசுவது. ஆனால் H. ராஜா போன்றவர்கள்லாம் இது குறித்து இது வேண்டுமென்றே திராவிட மாடல் இப்படி செய்கிறதுன்னு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல பேசின அந்த விஷயங்களும் தளத்துல இருக்குது. இது ஒரு பக்கம். சரி, இது இப்படி இருந்திருக்கு, இது இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்தியாக ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறது. என்னன்னா அந்த தேர் வந்து ஓடக்கூடிய நிலைமையில இல்லை. ஆனா இவங்க சேகர் பாபு பேசும் பொழுது எத்தனை தேர் இவங்க இது பண்றாங்க, 4000 அதற்காக தனியா நிதி ஒதுக்கி இருக்கிறோம், இத்தனை புதிய தேர்கள் அங்கங்க கட்டுறோம் அப்படின்னு. நெல்லையப்பர் கோயில்ல தேர் வடமே பிச்சுக்கிட்டு போனுச்சுங்கிறத பார்த்தோம். அந்த தேரோட்டம் ஆரம்பிச்சாச்சு, வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க, அது பிச்சுக்கிட்டு போகுது. அது எந்த லட்சணத்துல இருந்ததுன்னு பாக்குறோம். இங்க தேரே பக்தர்கள் பாவம் வைணவங்கெல்லாம் எவ்வளவு ஆசையோட அந்த பெருமாளை பார்க்கணும் சேவிக்கணும்னு வந்திருப்பாங்க. தேரே கிடையாது அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பையும் கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், இதுக்கு முத நாள் கூட உனக்கு தெரியாதா இந்த தேர் ஓட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது? முத நாள் தெரியுமா தெரியாதா? அந்த ஈஓ என்ன டேஷ் செய்து கொண்டு இருந்தாருன்னு நம்ம கேட்கலாம்ல.
என்னப்பா டேஷ்ங்கிறது இது வந்து லீகலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்கிறது எனக்கு எப்போ புரியுதுன்னா முதல்வரே அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால என்ன யாரும் வந்து அந்த ஈஓ வந்து என்னால திட்டக்கூடாது, ஏன்னா முதல்வரே ட்விட்டர்லயே யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஈஓ என்ன டேஷ் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்டாலும் இது முதல்வர் அறிமுகம் செய்து சொல்ல அப்படிங்கிறான். ஏன்னா இப்ப திராவிட மாடல்னு எப்படி அவங்க காயின் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த டேஷ் அப்படிங்கிறது எங்களுடைய எங்களுக்குமான முதல்வர் தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனால மீண்டும் கேட்கிறேன்னா அந்த ஈஓ என்ன டேஷ் செய்து கொண்டு இருந்தார், அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இந்த தேர்வு ஓடுமா ஓடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் இரவல், இந்த இரவல்ங்கிறப்ப 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசுனது தான் ஞாபகம் வருது. ஏன்னா போலீஸாருக்கு குடியரசு தினத்துல பதக்கம் கொடுப்பதே திருநெல்வேலியில இரவல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கிறோம். அதே போல இந்த தேரோட்டத்தையும் இரவல் வாங்கிட்டு வந்து பக்கத்துல நீங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் தேரை வந்து யூஸ் பண்ணாங்கிறப்ப பரம்பரை அரங்காவலர்கள் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நம்ம கோயிலுக்குன்னு இருக்கிற தேரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர்என்சி இப்போ இது வந்து இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய வேலையை தானே ஹெச்ஆர்என்சி செய்யுது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறோம், உனக்கு இதுக்கே வக்கு இல்லை, நீ வந்து கோயிலை விட்டு வெளியில் போ அப்படின்னு இந்து முன்னணி தொடர்ச்சியாக இந்த ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக குரல் கொடுப்பது. எதனாலதான் உன்னால எதை நீ உன்னுடைய வேலையோ அதையே நீ செய்யலைன்னா நீ எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்க? கோயில் உண்டியல் காசு எடுத்து கார் வாங்குற, பெட்ரோல் போடுற, பட்டர் முறுக்கு சாப்பிட்ற, உன்னுடைய மீட்டிங்க்கு இத்தியாதி செலவுகளுக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ற. அப்படிங்கிறப்ப நீ எதை வேலை செய்ய வேண்டுமோ அதுக்கே இருக்கு, சம்பளம் உள்பட அங்கேருந்து தான் உனக்கு வருது. அப்படிங்கிறப்ப அந்த வேலையை நீ செய்யலைல்ல, உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு இந்து முன்னணி கேள்வி கேட்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஐயுஎம்எல் மாநாட்டிலே முதல்வர் என்ன சொல்றாரு, 5 முக்கியமான கோரிக்கைகளை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இமாம்களுக்கு ஸ்கூட்டர், அதுக்கு மானியம், வக்ஃபு வாரியம். ஏற்கனவே பார்க்குற இடத்தெல்லாம் வக்ஃபுங்கிறான். உனக்கு இங்கே மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்குதா, உனக்கு கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் நான் வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி பல கோரிக்கைகளை அவர் ஏற்று அவர் அங்கே என்னென்னமோ அவங்களுக்கு வந்து பல சலுகைகளை கொடுக்குறாரு. உனக்கு உன் கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலேருந்து வருமானம் வருது, அதுலேருந்து தான் அமைச்சர் அதிகாரிகளுக்கெல்லாம் சம்பளம் போகுது, அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது, நயா பைசா சல்லி பைசா அங்கிருந்து வராது, ஆனால் அவர்களுக்கு அரசு எல்லா சலுகைகளையும் செய்யும். அப்படிங்கிறப்ப திரும்பவும் இந்த செய்தியிலையும் அதான் சொல்கிறேன், இந்துக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியதான் இந்த அரசு. இதை சிவனும் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த பெருமாள் கோயிலில் தேரோட்டம் நடக்கிறதுனால அந்த மகா விஷ்ணுவும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவர்களுடைய பக்தர்களாக நீங்களும் இதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்தியாக சொல்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2026 எலெக்ஷனு இன்னும் 2-3 மாதத்தில் வர இருக்கிறது. மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க.